ஸோ ரெண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம மீட்கும் பொருள் என்ற தலைப்பில் அதோடைய முதல் பாகத்தை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோடைய ரெண்டாவது பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் முதலாவது பாகத்தில் நம்ம என்ன படிச்சிருந்தோம் என்று பார்க்கும்போது, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவர் சிலுவையில் மரித்தார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், எதற்காக அவர் சிலுவையில் மரித்தார், அப்புறம் அவருடைய யாருக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் இல்லைங்களா? மூன்றாவதாக நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினால நமக்கு மனித குலத்துக்கு என்னெல்லாம் லாபங்கள் இல்லைங்களா? Why and for what Jesus died on the cross. The second question is, to whom Jesus died on the cross. The third one, what is the gain for the mankind that Jesus died on the cross. இந்த மூணு கேள்விக்கான பதில்கள் நம்ம போன பாடத்தில் ரெண்டு கேள்விக்கான பதிலை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், ஏன் இயேசு கிறிஸ்து இல்லை மறிக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க பார்த்து இல்லைங்களா? அதாவது ஆதாம் செய்த பாவத்துக்கு இயேசு என்ன ஆகணும், மீட்கும் பொருள் ஆகணும். என்ன ஆக வேண்டியது இருந்துச்சு, has to be a ransom. ransom என்னன்னு பார்த்தோன்னா ஈக்குவல் பிரைஸ், சரிசமமான விலை. ஒரு கண்ணுக்கு ஒரு கண், ஒரு என்னங்க, ஒரு கைக்கு ஒரு கை, ஒரு காலுக்கு ஒரு கால் என்ன கொடுக்கணும், பலி கொடுக்கணும். அதான் லா. சட்டம் என்னன்னாக்கா, இப்போ ஒருத்தர் வந்து சண்டை போட்டு அவருடைய கண்ணை எடுத்துட்டார் அப்படின்னாக்கா, அப்ப என்ன செய்யணும், அவருடைய கண்ணு என்ன பண்ணுவோம், அந்த கண்ணை எடுத்தவருடைய கண்ணை எடுத்துடும். கையை வெட்டிட்டாருன்னா கைக்கு கை என்ன செய்யணுமா இருக்கு, கைக்கு கை வந்து அவங்க என்ன செய்யணும், பலி கொடுக்கணும். அதான் நாங்க சட்டம். அதே மாதிரி ஒரு உயிருக்கு ஒரு உயிர், அதுதான் ransom. அப்போ ஒரு ஆதாமுக்கு நாங்க இன்னொரு ஆதாம். அப்ப இயேசு ஏன் மரிக்கணும்னாக்கா, இயேசு வந்து ஆதாம் செய்த பாவத்துக்காக என்ன கொடுக்கணும், மீட்கும் பொருள், ransom. He has to give the ransom. அதனால ஒரு ஆதாமுக்கு இன்னொரு ஆதாம் இயேசு கிறிஸ்து நாம் பார்த்தோம் பைபிள்ல இல்லைங்களா? பைபிள் எத்தனை ஆதாம் இருக்கிறாங்கன்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சிருந்தோம். எத்தனை ஆதாம் இருக்கிறாங்க, 2 ஆதாம்கள் இல்லைங்களா? அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல நம்ம பார்த்திருந்தோம். 1 Corinthians 15 chapter verse 45 வசனம் சொல்லுது, முந்தின மனுஷன் ஆகிய ஆதாம் ஜீவாத்மான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பிந்தின ஆதாம் என்று 2 ஆதாம்களை குறித்து அங்க பேசப்படும். There are 2 Adams in the Bible. The first Adam is from dust, மண்ணிலிருந்து உண்டானவர் மனிதன். 2வது ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அதுல பைபிள் எத்தனை ஆதாம் பார்த்தோன்னா 2 ஆதாம். ஏனென்றால் ஒரு ஆதாம் செய்த பாவத்திற்காக இன்னொரு ஆதாம் ஆகணும், மீட்கும் பொருள், ransom ஆகும். ransom ஈக்குவல் பிரைஸ் தான். நான் போன வாரம் உங்களுக்கு உதாரணம் கொடுத்திருந்தேன் இல்லைங்களா? இந்த லேப்டாப்பை ஒடிச்சிட்டாரு, என்னுடைய லேப்டாப்பை ஒடிச்சிட்டாரு, அது 50,000 விலைனாக்கா இந்த ப்ரைஸ் இஸ் 50,000. அப்போ இந்த ஒடிச்சவர், என் லேப்டாப்பை ஒடிச்சவர் எனக்கு என்ன கொடுக்கணும், இப்போ 50,000 கொடுக்கணும் இல்லைங்களா? 50,000 கொடுத்தாருன்னா அதுக்கு அதுதான் அது ஈக்குவல் ப்ரைஸ். இப்போ 25,000 கொடுத்தா அது நாவது தட் இஸ் நாட் ஈக்குவல். இல்லை 1 lakh கொடுத்தா அது என்னடும் அதிகம். ஏன்னா என்னுடைய பொருளை அவர் என்ன பண்ணிக்கிறாரு, நஷ்டப்படுத்திருக்கிறார். அதுக்கு அவர் என்ன கொடுக்கணும், he has to pay. அது பேர் தான் ransom. அதே மாதிரி தேவன் கொடுத்த ஜீவன், ஆதாமுக்கு ஜீவனா கொடுத்தாரு, லைஃப் கொடுத்தார். அந்த லைஃப் அவர் என்ன பண்ணிட்டார், ஆதாம் லாஸ் பண்ணிட்டார். இப்ப அந்த லைஃப் மறுபடியும் நீங்க வாங்கணும் அப்படின்னாக்கா என்ன கொடுக்கணும், இன்னொரு லைஃப் கொடுக்கணும். அதான் வேலை. லைஃப்க்கு லைஃப் தான் நாங்கள் ப்ரைஸ்.
இல்லைங்களா? விலைய லைஃபை வந்து ஜீவனை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க முடியுமா? செத்து போனவருக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும், அதனால அவருக்கு நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய் இல்லை ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா அவர் உயிர் மறுபடியும் வருமா? வருமா? வராது. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் வராது. ஏன்னா மணி இஸ் நாட் ஈக்குவல் டு லைஃப். லைஃப் இஸ் ஈக்குவல் டு லைஃப். ஜீவனுக்கு ஜீவன். அதுதான் தேவனுடைய ஒரு சட்டமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இயேசுவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி ஆதாமுக்கு என்ன கொடுத்தாரு? இன்னொரு ஆதாமை கொடுத்து இந்த ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? ரிடீம் பண்றாரு. ஓகே, சரி. இப்போ நமக்கு வேற சில கொஸ்டின்ஸுங்க நம்ம பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து என்ன பண்ணலாம் இந்த பாடத்துல நம்ம போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆதாமுக்காக ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்து மறிக்கணுமா? இல்ல, பழைய ஏற்பாட்டில் ஒரு டெம்பரவரி லா கொடுத்துருந்தாரு. இது வந்து டெம்பரவரி லா. டெம்பரரி லா என்னன்னாக்கா, இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேன்னாக்கா நான் என்ன செய்யலாம்னாக்கா, ஒரு ஆடு இல்லைன்னா ஒரு மாடு என்ன பண்ணலாம், எடுத்துன்னு போயிட்டு அதை பலி கொடுத்துருவான், அதை வெட்டிடுவான். ஆக்சுவலி பாவம் செய்தது நான், தப்பு செய்தது நான். என்னதான் என்ன பண்ணும்? என்னதான் பலி கொடுக்கணும், என்னதான் சாகடிக்கணும், என்னோட லைஃப் எடுக்கணும். என்னுடைய லைஃபுக்கு பதிலாக யாரோட லைஃப் போகுது? அந்த ஆடு மாடுகளை பலி செலுத்துவாங்க. அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல தேவன் ஒரு டெம்பரரி லா கொடுத்திருந்தார். எதுக்காகனா, இந்த சட்டத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக, தேவனுடைய சட்டத்தை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தேவன் என்ன பண்ணியிருந்தார்? டெம்பரரி லா கொடுத்திருந்தார். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஆதாமுக்காக ஒரு மாடை கொண்டு வந்து பலி கொடுத்து ஒரு உயிருக்கு ஒரு உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணி கேட்கும்போது அது முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். வசனம் கூட அதான் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல Hebrews 10th chapter verse 4 படிக்கலாம் பாருங்க. 4வது வசனத்தை நம்ம படிக்கலாம். படிங்க யாராவது ஒருத்தர். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. இதுல காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவத்தை என்ன பண்ணாதா? நிவர்த்தி செய்யாது. என்ன பண்ணாதுங்க? அதை நிவர்த்தி பண்ணாதுங்க. அதாவது காளை, வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கக்கா, ஏன் வந்து ஒரு உயிருக்கு ஒரு உயிர் தானே கொடுக்கணும்? இப்ப ஆடு மாடுக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது. ஆதாம்ன்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடு மாடை பலி கொடுத்து அவன் பாவத்தை என்ன பண்ணலாம்? நிவர்த்தி பண்ணலாமே. அப்படின்னாக்கா இங்க பவுல் சொல்றாரு, அது நிவர்த்தி செய்ய மாட்டாது. என்ன சொல்ற? For it is not possible that the blood of bulls and goats should not take away sins. பாவத்தை என்ன பண்ணாதா? அது எடுக்காது. ஏன்? வை சொல்லுங்க பார்க்கல, நீங்க யோசித்து சொல்லுங்க. ஏன் வந்து ஆடு மாடுடைய பலி ஆதாமுடைய பாவத்தை எடுக்காது? ஏனென்றால் இப்ப மிருகம் வந்து மனுஷனை விட என்னங்க? லோவர் அனிமல். அனிமல் வந்து மனுஷனுக்கு ஈக்குவலா? நோ, இல்லைங்களா? மிருகங்கள் வந்து, ஆடு மாடுகள் வந்து மனிதனை விட கீழானது. அதனாகாது. இட் should not be ஈக்குவல். அதனாக அது சரிசமமாக. அதான் போல் சொல்றாரு, ஆடு மாடுகளுடைய ரத்தங்கள் பாவத்தை என்ன பண்ணாது? நிவர்த்தி பண்ணாது. அப்புறம் ஏன் தேவன் கொடுத்திருந்தாருனாக்கா, ஒரு டெம்பரவரி லா. இது ஒரு மனுஷனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணியிருந்தாரு? கொஞ்ச காலம் இதை பர்மிட் பண்ணியிருந்தார். அதாவது ஒருத்தர் தப்பு செஞ்சாக்கா, ஒருவர் பாவம் செய்தா அந்த பாவத்துக்கு என்ன செய்யணும்? பலி கொடுக்கணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மனுஷனுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கறதுக்காக கொஞ்ச நாள் கொடுத்துருந்தார். அதனால ஆடு மாடுகளுடைய பலிகள் என்னாகாது? மனிதனுக்கு ஈடாகாது. அது எப்படி இருக்குன்னாக்கா, நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி, இப்போ இந்த லேப்டாப்புக்கு 25,000 கொடுத்த மாதிரி, 50,000 லேப்டாப்புக்கு எவ்வளோ கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு? 25,000 கொடுத்த மாதிரி ஆயிடும். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு, இப்போ ஆதாமுக்காக ஒரு பரலோகத்தின் ஒரு ஏஞ்சல் வந்து என்ன பண்ணலாம்? அவருக்காக உயிர் கொடுக்க முடியுமா? ஜீவனை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கூட இது கூட என்ன இல்லை?
இட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். வை? ஏன்? ஏங்க? ஏன்னாக்கா தூதர்கள் மனுஷனை விட பெரியவங்க. ஏஞ்சல்ஸ் ஆர் கிரேட்டர் தென் மேன். அதை நம்ம எப்ரேல நம்ம வாசிக்கிற ஹீப்ரூஸ் 2nd chapter verse 6 and 7 படிக்கலாம் பாருங்க. ஏஞ்சலை பத்தி இங்க சொல்ற ஒரு வசனம். தேவன் ஒரு தூதரை எப்படி படைச்சாரு? How God created an angel அப்படின்றத இங்க சொல்றாரு. வாசிங்க ஹீப்ரூஸ் 2nd chapter verse 6 and 7 படி. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை பத்தி சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க. 7th verse படிங்க. இங்க படிங்க. 7வது வசனத்தை வாசிக்கலாம். படிங்க சிஸ்டர். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி போதுங்க சிஸ்டர். அப்போ மனுஷனை எப்படி படைச்சாரு தேவன் பார்க்கும்போது? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கிறீங்களா? Thou madest him a little lower than angels. அப்ப மனுஷன் வந்து தூதரை விட சிறியவன். ஸோ அதனால ஒரு தூதன் கூட என்னாக முடியாது, ஆதாமுக்கு ஈடாக முடியாது. அதை நம்ம எப்படி எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னாக்கா, அதை நான் உங்களுக்கு சொன்னது போல இப்போ 50,000 லேப்டாப்புக்கு 1 lakh கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. 1 lakh ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. தூதர்கள்னா அதிகமாயிடுச்சு. சரி, மனுஷனோட கீழே இருக்கிறது அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்கு என்ன முடியாது, ஈக்குவல் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் யாராவது வந்து ஆதாமுக்காக நாங்கள் ஆதாமுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க முடியுமா? லைஃப் ஃபார் லைஃப், பாவத்துடைய சம்பளம் மரணம். இப்போ அவர் மறிக்க கூடாதுன்னா அவருடைய மரணத்தை வேற யாராவது என்ன பண்ணும், எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் சாகக்கூடாது. இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு வைங்க, எக்ஸாம்பிள், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனைனாங்க மரணம், என்னோட உயிரை எடுக்கணும். இப்போ நான் சாகக்கூடாது அப்படின்னாக்கா எனக்காக வேற யாராவது என்ன பண்ணலாம், என்னுடைய தண்டனையை இன்னொருவரை எடுத்துக்கலாம். என்னுடைய ரிலேஷன், என்னுடைய என்னங்க ஃப்ரெண்டோ, என்னுடைய அம்மாவோ, என்னுடைய உறவுகள் எடுத்துக்கலாம். லா என்ன சொல்றதுன்னா, ஒரு லைஃப்க்கு ஒரு லைஃப். அதான் போன வாரம் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். எப்படின்னாக்கா, இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் போலீஸ் பிடிச்சிட்டாரு, வண்டி ஓட்டின்னு போகும்போது பிடிச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன கட்டணும், 500 rupees ஃபைன் கட்டணும். என்னது இது? இது இந்தியன் கவர்மெண்ட் லா. ஓகே, இது ஒரு சட்டம். இப்போ அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னாக்கா அவருடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணலாம், அந்த 500 கட்டினா போலீஸ் வாங்கிக்குவாரா இல்லை வாங்க மாட்டாரா? இல்லை நீ தான் காசு கட்டணும்னு சொல்லுவாரா? உன் பாக்கெட்ல தான் கட்டணும்னு சொல்லுவாரா? இல்லை. போலீஸ் என்ன சொல்வாரு, அவருக்கு தேவையானது 500 rupees. அந்த 500 rupees அவரு கட்டலாம், அவர்கிட்ட இருந்தால் அவர் கட்டலாம். இல்லைன்னாக்கா அவருடைய ஃப்ரெண்ட்ஸோ அவருடைய ரிலேட்டிவோ யாரும் என்ன பண்ணலாம், கட்டலாம். பட் போலீஸ்க்கு தேவையானது என்னது, 500 rupees அவருக்கு தேவை. அவர் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பாரோ பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம், கட்டிக்கலாம், வாங்குவார் தானே. அதே லா தான் இங்கே கூட. ஆண்டருக்கு தேவையானது என்னது, லைஃப். ஆதாம் செய்த தப்புக்கு என்ன தண்டனை, மரணம். டெத் இஸ் தி ஃபைன், பெனால்டி. இப்போ அந்த லைஃபுக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், அவருடைய தண்டனையை இன்னொருத்தர் எடுத்துக்கலாம். என்ன கொடுக்கணும், அவருடைய லைஃபை கொடுக்கணும். லைஃப் ஃபார் லைஃப், இதெல்லாம் சட்டம். இப்போ ஆதாமுக்காக இன்னொரு மனிதன் யாராவது வந்துட்டு, உதாரணத்துக்கு இப்போ நான் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆதாமுடைய தண்டனையை நான் என்ன பண்றேன், நான் எடுத்துக்கிறேன், அவருடைய உயிருக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் தேவன் கிட்ட போயிட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாதுன்னு நீங்களா சொல்லிட்டீங்க சொல்ல முடியாதுன்ட்டு. இப்போ ஏன் சொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்லுங்க சிஸ்டர். ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்கா, என்கிட்ட என்ன இல்லை,
என்கிட்ட லைஃப் இல்லை. நானும் ஒரு நாள் என்ன ஆகணும்? சாகணும். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் என்ன ஆகணும்? சாகணும். யாராவது சாகாம இருக்க முடியுமா? யாராவது? ஏன்னா we are all lost life. ஆதாம் செய்த பாவத்தினால ஆதாமுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? எல்லாரும் ஜீவனை எழுந்துட்டாங்க. they don't have life. நம்ம லைஃப் இல்லை நம்ம கிட்ட. ஓகே, புரியுதுங்களா? அப்போ நம்மகிட்ட லைஃப் இல்லை. அதனால நான் என்ன பண்ண முடியாதுன்னா இன்னொருத்தருக்கு போயிட்டு என்ன கொடுக்க முடியாது? லைஃப் கொடுக்க முடியாது. படிக்கலாம் பாருங்க, இங்க சொல்றாரு. சங்கீதம் 49ஆம் சங்கீதத்துல Psalm 49 verse 7 to 9 வாசி. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. பாத்தீங்களா எவ்வளவு கிளியரா இங்க சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா. none of them can by any means redeem his brother. யாருமே வந்து தன்னுடைய சகோதரன் என்ன பண்ண முடியாதான்? redeem பண்ண முடியாது. பாத்தீங்களா? nor give to God a ransom for him. பாத்தீங்களா ransom வந்துச்சுங்களா? இங்க என்ன கொடுக்க முடியாதா? சங்கீதத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாத படிக்கு இனி என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும் படிக்கு என்ன பண்ண முடியாதா? எவ்விதத்தினாலும் அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருள். நம்ம பாடத்துடைய தலைப்பு மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. இட் இஸ் நாட் பாசிபிள். வை? ஏன்னு கேட்டீங்கன்னா தான் நான் சொன்னேன், என்கிட்ட என்ன இல்லை? என்கிட்ட லைஃப் இல்லை, உங்ககிட்ட லைஃப் இல்லை, யாருக்கிட்டே லைஃப் இல்லை இல்லைங்களா? என் பர்ஸ்ல கூட என்ன இல்லை? 500 rupees இல்லை போலீஸ் பே பண்றதுக்கு. புரியுங்களா? என் பாக்கெட் என்ன இருக்குது? எம்டியா இருக்குது, காலியா இருக்குது. அப்ப என்கிட்ட இல்லை, யாருக்கிட்டே இல்லை, இந்த உலகத்துல யாருக்கிட்டையுமே இல்லை. ஏன்னா ஆதாம்னால எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? ஜீவனை இழந்து விட்டோம். we are all lost life, so no one is there in the world to redeem Adam. இப்போ என்ன வழி? இப்போ இந்த உலகத்துல யாருமே இல்லை. இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனும் இல்லை ஆதாமை காப்பாற்றுவதற்கு. அப்ப என்ன வழி? எங்க தான் வரணும்? இப்போ எங்க இருந்தா வரணும்? பரலோகத்துல இருந்து தான் ஒருத்தர் வரணும். ஏன்னா இந்த அர்த்தத்துல இல்லை, இந்த பூமின்ற ஒரு இதுல ஆதாமுக்கு மீட்கும் பொருளை கொடுக்கறதுக்கு யாருக்கிட்ட என்ன இல்லை? நோ லைஃப், லைஃப் இல்லை, ஜீவன் இல்லை. அதனால இப்ப என்ன ஆகணும்? இப்போ வேற உலகத்துல இருந்து ஒருவர் வரணும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து என்னாரு? பூமிக்கு வந்தார். பூமிக்கு என்னவோ வந்தாரு? எப்படி வந்தாரு? எந்த ஒரு லெவல், எந்த ஒரு ஃபார்ம்ல வந்தாருன்னு கேட்டீங்கன்னாக்கா he became a man. அவர் என்னாரு? மனுஷனா ஆனாருங்களா? பாருங்க, வாசிக்கலாம். ஈப்ரூஸ் 2nd chapter verse 9 படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல இயேசு கிறிஸ்து என்னவா மாறினாருன்றதை இங்க சொல்றாரு. வாசிங்க சிஸ்டர். அது என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரத்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாத்தீங்களா? என்ன பாக்குறீங்க? அவ்வளவு கிளியரா வசனம் அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார். பாத்தீங்களா? பாருங்க. But we see Jesus who was made a little lower than angels. யாருக்கு லிட்டில் லோவர் than angel? யார் இருக்கிறாங்க? மனுஷன் எப்படி படைச்சாரு? தூதரை விட சிறியவராக்குனாரா? இப்ப இயேசு ஆயிட்டாரா? But we see Jesus who was made little lower than angels. பாத்தீங்களா? தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். இயேசு எங்க இருந்தாரு? பரலோகத்துல இருந்தாரு. தேவனுடைய வலது பாரஸ்ல இருந்தவர். இப்ப அங்க எந்த லெவலுக்கு வந்துட்டாரு? மனுஷனுடைய லெவலுக்கு வந்துட்டார். புரிஞ்சுங்களா? அதான் இவ்வளவு கிளியரா இருக்கு. எதுக்காகனா டு டேஸ்ட் டெத், மரணத்தை ருசி பார்க்கணும். அதாவது ஆதாமுக்காக என்ன ஆகணும்? இவரு ஜீவனை கொடுக்கணும், மறிக்கணும். புரியுதுங்களா? ஆகையால இயேசு என்னாரா? சற்று சிறியவராக்கப்பட்டார். he became equal to man. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இயேசு பத்தி சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு பூமியில இருந்தார் இல்லைங்களா?
எவ்வளவு வருஷம் இருந்தாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில? 33.5 years இல்லைங்களா? 33 வருஷங்கள் ஆண்டவர் இயேசு பூமியில இருந்தார். ஆண்டவர் இயேசு பூமியில இருந்த போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து 100% காட் அண்ட் 100% மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இயேசு 100% கடவுளாவும் இருந்தார், தேவனாவும் இருந்தாரு. 100% அட் சேம் டைம் என்ன வைக்கிறாரா? மனுஷராகவும் இருந்தாரா. எப்படி அவர் மனுஷரா இருக்க முடியும், தூதராகவும் கடவுளாகவும் இருக்க முடியும் ஒரே டைம்ல? இல்லை. இயேசு இந்த பூமியில இருந்த போது, நான் சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதுங்க. இயேசு இந்த 33 வருஷம் பூமியில இருந்தார் இல்லைங்களா? அந்த 33.5 years இயேசு 100% மேன், இஸ் நாட் 100% காட். பிகாஸ் இயேசு 100% காடா இருந்தார்னா, காட் கேன் ஈக்குவல் டு மேன். தேவன் மனிதனுக்கு என்ன ஆக முடியாது, சரிசமமாக முடியாது. அதனால இயேசு என்னானாரா? அவர் மனுஷனானார். He became man. அதனால தான் பைபிள்ல நிறைய இடங்கள்ல சொல்லும், மேன் கிரைஸ்ட் ஜீசஸ். நாங்களா மனிதனாகிய இயேசு. மறுபடியும் வாசிக்கலாம் வாங்க அந்த வசனத்தை. தீமோத்தில 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிங்க. அதுல 1 தீமோத்தேயு 2nd chapter verse 6 படிங்க சிஸ்டர். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. என்ன சொல்லியிருக்கு? He became man, man Christ Jesus. இயேசு நானா அந்த பூமியில இருந்தார் பார்த்தீங்க 33 வருஷங்கள். அந்த 33 வருஷங்கள் அவர் 100% மனிதனாக இருந்தார். ஏனென்றால் அவர் ஆதாமுக்காக என்ன ஆகணும், அவரு அந்த இடத்தை அவர் எடுத்துக்கணும். மனிதனுக்கு மனிதன், ஆதாமுக்கு ஆதாம். இதாங்க நம்மளுடைய ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்களா? இயேசுடைய மரணத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இயேசு எனக்காக மரித்தார் நம்ம சொல்றோம். எப்படி எனக்காக ஒருவர் மரிக்க முடியும்? அவர் மரித்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நான் பிறந்தது இப்போ. புரியுங்களா? நான் இன்னும் வண்டியை ஓட்டல, போலீஸ் என்ன பிடிக்கல. எப்படி எனக்காக நீங்க ஃபைன் கட்ட முடியும்? ஃபைன் எப்போ கட்டணும்? வண்டி ஓட்டி போலீஸ் பிடிச்சாதான் போய் ஃபைன் கட்டணும். அப்படின்னா நான் பாவம் செஞ்சு இல்லைங்களா, நான் பாவம் செஞ்ச பிறகு தான் எனக்காக என்ன பண்ண முடியும், எனக்காக தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப நான் இன்னும் பிறக்கவே இல்லையே, நான் இன்னும் பாவமே செய்யலையே. எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்து மரிச்சாரு அப்படின்னாக்கா, ஆக்சுவலி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் செய்த பாவத்துக்காக எல்லாருக்கும் என்ன வந்துச்சு, மரணம் வந்துச்சு. அதனால இயேசு கிறிஸ்து ஆதாமுக்காகத்தான் முதலாவது என்ன பண்ணாரு, மரிச்சார். டைரக்ட்லி he died for Adam. நான் ஆதாமுடைய தண்டனைக்குள்ள நான் இருந்ததுனாலதான் எனக்கு அது என்ன ஆகுது, இப்போ அப்ளிகபிள் ஆகுது. புரிஞ்சுச்சுங்களா? நான் கூட இந்தியாவில் உள்ள இருக்கிறதுனால தான் இப்போ இந்தியாவுக்கு ஏதாவது, இப்போ இந்தியா ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல கெழிச்சிடுச்சுனாக்கா, வின் பண்ணாங்கனாக்கா, அதில் நான் என்ன ஆகிறேன், இன்க்ளூட் ஆகிறேன். இந்தியா அப்படின்னா யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிறோம்? ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ஆதாமுக்காக இயேசு மரிச்சார் அப்படின்னாக்கா, அதுல நான் கூட யார் ஆகிறேன், நான் கூட இன்க்ளூட் ஆகிறேன். புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் வந்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்க்கணும். சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இப்போ என்னன்னாரு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு ஏன் மரித்தார், அப்புறம் யாருக்காக மரித்தார், 2 விஷயம் பார்த்தோம். மூணாவது விஷயம் என்னன்னாக்கா, அவருடைய மரணத்தினால இந்த மனித குலத்துக்கு என்ன லாபங்கள் இருக்கு, வாட் இஸ் த கெயின் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இப்போ ஃபைன் கட்டிட்ட பிறகு என்ன நடக்கணும், இப்போ போலீஸ் என்ன செய்வார், இப்போ அவரை ரிலீஸ் பண்ண. இப்போ அதே மாதிரி இப்போ ஆதாம்னால எல்லாரும் என்ன ஆயிட்டுக்கிறோம், எல்லாரும் செத்து போயிட்டு இருக்கிறோம், அடித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால இப்போ ஆண்டவர் இயேசு ஆதாமுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டதுனால இப்போ இந்த எல்லா மனுஷருக்கும் என்ன வரணும், லைஃப் மறுபடியும் வரணும். புரிஞ்சுச்சுங்களா?
அவங்களுடைய உயிர் போயிடுச்சு இல்லைங்களா, எல்லாம் செத்து மண்ணுக்கு போயிட்டாங்க. இப்ப இயேசு அவங்க தண்டனை ஏற்றுக்கினார் இல்லைங்க, நம்ம தண்டனை எல்லாரும் இந்த மனித குலத்துடைய எல்லாருடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால செத்து போனவங்க எல்லாரும் என்ன ஆகணும், மறுபடியும் மண்ணுல இருந்து கலரில இருந்து எழும்பி வர வேண்டும். சரிங்களா? அதனால பைபிள் எவ்வளவு கிளியரா சொல்லுது பாத்தீங்களா? எல்லாருமே கல்லறையில இருக்க எல்லாருமே உயிரோட என்ன வாங்கலாம், எழுந்து வருவார்கள். 1 Corinthians 15th chapter verse 21 and 22ல படிக்கலாம், வாசிங்க. 1 Corinthians 15th chapter verse 21 and 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. பாத்தீங்களா? மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எந்த மனுஷனால மரணம் வந்துச்சுங்க? ஆதாம் என்கிற ஒரு மனுஷன். அதே போல நீ சொல்றாரு, மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இது எந்த மனுஷன்? இரண்டு மனுஷங்க வராங்க பாத்தீங்களா? இந்த மனுஷனால மரணம் வந்துச்சுங்களா, எல்லாருக்கும் மரணம் உண்டாயிற்று. அதே போல மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. யார் இந்த ரெண்டு மனுஷர்கள்? அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. நெக்ஸ்ட் வர்ஸ் படிங்க, 22 படிங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார். இந்த எல்லோருன்ற வார்த்தை நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வாங்க. ஆல் இல்லைங்களா? பாருங்க, for as in Adam all die, இல்லைங்களா? even so in Christ all shall all be made alive. செத்து போனவங்க எல்லாரும் என்ன வாங்கலாம், உயிரோட வரும். யார் மாத்திரம் இல்ல, not only Christians but யாருங்க, எல்லாரும், எல்லா மனிதர்களும் என்னவாங்க, உயிரோட எழுந்து வருவார்கள். வெறும் கிறிஸ்துவர்கள் மாத்திரம் இல்ல, நிறைய பேர் கிறிஸ்துவங்க மாத்திரம் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நாட் ஒன்லி கிறிஸ்டியன், இல்லைங்களா, ஆல், இல்லைங்களா, எல்லா இந்து, முஸ்லிம்ஸ், புத்திஸ்ட் எல்லாரும் என்னவாங்க, எழுந்து வருவாங்க. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்லும் போது John 5th chapter verse 28 and 29 கூட நம்ம வாசிக்கலாம். John 5th chapter verse 28 and 29. படிங்க சிஸ்டர். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 28 29 வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாத்தீங்களா? இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், இல்லைங்களா? பிரேதக்குள்ள இருக்கிற அனைவரும் பாருங்க, இவரை நோட் பண்ணிக்கோங்க. என்னங்களா? பிரேதக்குழியில இருக்கிற அனைவரும். marvel not at this for the hour is coming in which all that are in the பாருங்க, all that are in the grave shall hear his voice. எல்லாரும் கல்லறையில் இருக்கிற, பிரேதக்குள்ள இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும். அடுத்த வசனம் யாரெல்லாம் வருவாங்கன்றத வாசிக்கலாம் பாரு. 29th verse படிங்க சிஸ்டர். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி இறந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி இறந்திருக்கிறவர்களும் புறப்படுவார்கள். அப்ப எல்லாரும் வருவாங்களா? நன்மை செய்தவங்களும் வராங்க, தீமை செய்தவர்களும் வருவார். பாத்தீங்களா? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக என்ன கொடுத்துட்டாரு? லைஃப் கொடுத்தார். அதனால எல்லாருக்கும் என்ன கிடைக்கணும்? ரீ லைஃப் கிடைக்கும். இழந்து போன எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? மறு ஜீவன் கிடைக்கும். அகால கல்லறையில் இருக்கிற எல்லாரும் எழும்பி வருவாங்க. புரியுங்களா? இன்னொரு வருஷத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. Acts of Apostles 24th chapter verse 15 படிங்க. 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 24:15 கூட நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப தெளிவாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு. படிங்க. 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று அவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் சொல்ற ஒரு வார்த்தை இது. என்ன சொல்றாருனாக்கா, நீதிமான்களும்
அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர் தெளிந்திருப்பது உண்டு. யாரு? நீதிமான்களும் அநீதிமான்களும். பாருங்க, have hope towards God, which they themselves also allow that there shall be a resurrection of death, both of just and unjust. யாருக்கு இருக்கு? நீதிமானுக்கும் இருக்கு, அநீதிமானுக்கும் இருக்குதான் உயிர்த்தெழுதல். யார் நீதிமான் என்று கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ நம்ம எல்லாரும் என்னங்க நீதிமான். நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்குது. நமக்கு மாத்திரம் இல்ல, யாருக்கு இருக்குதா? அநீதிமானுக்கு இருக்குதா. ஈவன் ஃபார் அன்ஜஸ்ட். அப்பயே படிச்சிருங்களா? இங்க கூட படிச்சோம். நன்மை செய்தவங்களும் வருவாங்க, தீமை செய்தவர்களும் வருவாங்க. ஸோ இங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ எப்போ வருவாங்க இல்லைங்களா? எல்லாரும் உயிர்த்தெழுதல் வருவாங்களா? செத்து போன எல்லாரும் வருவாங்க. நன்மை செஞ்சவங்களும் வருவாங்க, தீமை செய்தவர்கள் வருவார்கள், அப்புறம் நீதிமான்களும் வருவாங்க, அநீதிமான்களும் வருவாங்க. எப்போ வருவார்கள்? வென் இல்லைங்களா? வென் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம ஆண்டவருடைய இரண்டாம் வருகை. இயேசுடைய இரண்டாம் வருகையில செத்து போன எல்லா மனிதரையும் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுவாரு? உயிரோட எழுப்புவார். யாரெல்லாம்? நன்மை செய்தவங்களும் தீமை செய்தவர்கள், நீதிமான்கள் அநீதிமான்கள் இருவரும் உயிரோடு எழும்பி வருவார்கள். ஆனால் நீதிமானுக்கு அநீதிமானுக்கு என்ன டிஃபரன்ஸ் இல்லைங்களா? நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு, அவங்களுக்கு என்ன இருக்குதான்? உயிர்த்தெழுதல் இருக்கு. செத்து போனாங்க, அவங்களும் கூட உயிரோட எழும்பி வருவாங்க. இந்து, முஸ்லிம்ஸ், புத்திஸ்ட் எல்லாரும் வருவாங்க. ஓகே, பட் என்ன டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தான் முதலாவது உயிர்த்தெழுதல், ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். யாருக்கு? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றினாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? they'll get first resurrection. படிக்கலாமா? சத்தமா படிங்க. அப்போஸ்தலர் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 20th chapter verse 6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார். நல்ல கவனிங்க வசனங்கள. என்ன சொல்றாரு? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அப்படின்னா இயேசு இரண்டாம் வருகை, இயேசு மறுபடியும் வருவாரு. வந்து என்ன செய்வாராம்? இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாழ்வார். அவருடைய அரசாட்சியில முதலாவது உயிர்த்தெழுதல் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினாங்களோ அவங்க, the follower of Christ. இயேசுவை பின்பற்றினவங்களுக்கு தான் என்ன கிடைக்குமா? they'll get first resurrection. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் அப்படின்னா என்ன மீன் பண்ணுங்க அந்த வார்த்தை? there is also second resurrection. புரியுதுங்களா? ரெண்டாவது மூன்றாவது உயிர்த்தெழுதலும் இருக்குதுன்னு காட்டு. உதாரணத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொன்னா என்னங்க மீன் பண்றது? ரெண்டாம் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் கூட இருக்குதுன்னு அது சொல்லுது இல்லைங்களா? ரெண்டாவது பிரைஸே இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லைன்னு வைங்க, ஒரே அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஒரே பிரைஸ்ன்னு தான் சொல்லுவோம். பிரைஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதுன்னா செகண்ட் ப்ரைஸு இருக்குது, தேர்ட் ப்ரைஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னாக்கா என்ன மீன் பண்ணி இந்த வார்த்தைனாக்கா, தெர் இஸ் ஆல்சோ செகண்ட் ரிசரக்ஷன் அண்ட் ஆல்சோ தேர்ட் ரிசரக்ஷன். நம்ம பின்னாடி படிக்கலாம். ஆனால் இப்போ வசனத்தை பார்த்துக்கிறோம். முதலாம், அதாவது நீதிமானுக்கும் அநீதிமானுக்கு என்ன இருக்குது? உயிர்த்தெழுதல் இருக்குது. நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் எழும்பி வருவாங்க, இயேசுடைய இரண்டாம் வருகையில வருவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? யார் வருவாங்க? பரிசுத்தவான்கள். அதான் சொல்றாரு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறார். இஸ் a saint இல்லைங்க. blessed and holy is that has part in the first resurrection.
our holy saints, பரிசுத்தவான்கள் தான் முதலாவது என்ன வாங்க எழும்பி வருவாங்க. எதுக்காகனாக்கா they'll rule with Christ. இயேசுவோடு கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். என்னவா இருந்து ஆசாரியராகவும் ராஜாக்களாக இருந்து they'll become king and priest. இயேசுவோட 1000 வருஷம் அரசாளும் போது என்ன நடக்கும் நெக்ஸ்ட் அதுன்னு பார்க்கும்போது இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்துல கூட நமக்கு சொல்லி கொடுத்தார். இயேசுடைய பிரேயர் இருக்கு, லார்ட்ஸ் பிரேயர் சொன்னோம் இல்லைங்களா, கர்த்தருடைய ஜெபம். என்னங்க ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு நமக்கு எப்படி ஜெபம் பண்ணோன்னு. சீசருங்க கேட்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எந்த ராஜ்யம்? அதான் இயேசுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். எவ்வளவு வருஷம் அது? அப்படி ராஜ்யம் எவ்வளவு வருஷம் நடக்க போகுதுன்னாக்கா எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். மோதியுடைய அரசாட்சி எவ்வளவு வருஷம் நடக்கும் இந்தியாவில்? 5 வருஷம். 5 வருஷத்துல என்ன பண்ணிடுறாரு? 5 ஆட்டம் இல்லைங்களா? 5 வருஷம் ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தா இல்லைங்களா, ஆனா 1000 வருஷம் கொடுத்தா என்ன ஆகும் இல்லைங்களா? அவ்வளவுதான் நமக்கு இது இல்லைங்களா. இந்தியாவே தலைக்கீழ மாத்திட்டு போயிட்டாரு இல்லைங்களா. கரப்ஷனை ஒழிக்கிறன்ட்டு இல்லைங்களா, 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் ஒழிச்சார ஒழிய இல்லைங்களா, கரப்ஷன் என்ன ஆகல. கரப்ஷன் இன்னும் ஒழியல, இன்னும் அதிகமாயிடுச்சு. கடைசியில கஷ்டப்பட்டது யாரு தான்? ஏழை ஜனங்க தான் கஷ்டப்பட்டாங்க. பாவம் ஏடிஎம்ல பேங்க்ல எல்லாம் கியூ நின்னுக்குன்னு அந்த காசை மாத்துறது. அதனால யார்கிட்ட பிளாக் மணி இருந்தவங்க, திருட்டு பண்ண வச்சிருந்தவங்க எல்லாம் பேங்க் மேனேஜர் வீட்டுக்கே போயிட்டு வாங்கி வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. பணக்காரனுக்கு வேறு நம்பிட்டு பேங்க் மேனேஜர் வருவாரா? வரமாட்டார். இதே அம்பானி வீட்டுக்கு போவாரா? அம்பானி வீட்டுக்கு பேங்கர்ஸ்ங்க எல்லாம் போய் லைன் நிற்பாங்க கியூவா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், எல்லா பேங்க்கும் நிற்கும் பாத்தீங்களா. அதனால கரப்ஷனை ஒழிக்க முடியல பாருங்க. ஆனா இயேசுடைய ராஜ்யம் எவ்வளவு வருஷம் கேட்டீங்கன்னா அது 1000 வருஷம், 1000 இயர்ஸ். ஜீசஸ் என்ன பண்ணுவாரு? ரூல் பண்ணுவார். அவர் மாத்திரம் இல்ல, அவரோடு கூட யாரு கூட? நம்ம கூட ஆண்டவர் இயேசு உண்மையா பின்பற்றணும் அப்படின்னாக்கா நாமும் கூட இயேசுவோடு சேர்ந்து என்ன செய்வோம்? அவரோடு கூட என்ன சொல்லுங்க, 1000 வருஷம் அரசாழ்வார்கள். சரிங்களா? என்ன சொல்லுது? and shall reign with him 1000 years. 1000 வருடம் இயேசுவோடு கூட அரசாட்சி செய்வார். இப்ப ஆண்டவர் இயேசுடைய அரசாட்சியில வந்து என்னெல்லாம் வேலைகள் செய்வார் இல்லைங்களா. பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த போது அந்த பார்லிமெண்டோட வாசல் என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் குனிஞ்சு முத்தம் கொடுத்தார். வந்துட்டு நான் இந்தியாவை அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், ஸ்வச் பாரத் அப்படி இப்படின்ட்டு நிறைய ப்ராமிசஸ் பண்ணார் இல்லைங்களா. அதே மாதிரி இப்ப ஜீசஸுடைய ரூல் வந்துச்சுன்னு வைங்க, இயேசுடைய ஆட்சியில் என்னென்ன நடக்குதுன்னு இப்ப தொடர்ந்து என்ன பண்ணலாம், இப்ப பார்க்க போறோம். இயேசு முதலாவது அவருடைய ஆட்சியில வந்து அவர் செய்யற வேலை என்ன தெரியுங்களா? கரப்ஷன் என்ன பண்றாரு? பேன் பண்றாரு. அதான் சாத்தானையும் அவனுடைய ஆட்சியை என்ன செய்யறாரு? தடை செய்யறாரு, கட்டி போடுறாரு. bind the Satan for 1000 years. படிங்க பாருங்க, ரெவலேஷன் 20th chapter verse 2ல படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் அதிய 20ஆம் அதிகாரம் 2ல வாசிங்க சிஸ்டர். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசு வந்த உடனே முதல் அவருடைய ஆட்சியில என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை என்ன பண்ணுவாரா? பிடித்து அதை 1000 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுவாரா? கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறு வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடித்து அது மேல என்ன போட்டாரா? முத்திரை, சீல் போட்டார். இனி ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது? மோசம் போக்கக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. பாத்தீங்களா? அதான் சொல்லு பாத்தீங்களா. and he laid hold
அந்த dragon, that old serpent which is devil and Satan, and bound him 1,000 years. 1000 வருஷம் கட்டி போடுவார். அப்படின்னா என்ன மீனிங்னாக்கா, இந்த பூமியில எந்த தீமைகளும் இருக்காது. தீமைகளுக்கு என்ன இல்லை, அனுமதி கிடையாது. பாரு இல்லைங்களா, விபச்சார விடுதிகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கிற மக்களுக்கு. இன்னைக்கு பாருக்கு குடிக்கிறதுக்கு யாருங்க பர்மிஷன் கொடுக்க, லைசன்ஸ் கொடுக்குறது யாருங்க? கவர்மெண்ட் தான். ஒருத்தனை குடிக்காரன் ஆக்குறது கவர்மெண்ட். கொரோனா டைம்ல எல்லா குடிக்காரனும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கினாங்க. ஒரு 3 மாசத்துக்கு கடைங்களை இல்லை, டாஸ்மாக் கடைகள் இல்லைங்களா, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா இன்னைக்கு எல்லாரும் குடியை மறந்துட்டு இருந்துங்க, நல்ல ஒரு குடிமகன்களா மாறிடுவாங்க. ஆனா மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு கவர்மெண்ட், என்ன பண்ணாங்க, மறுபடியும் பாரு, வைன் ஷாப் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இல்லைங்களா. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ இன்னும் மோசமாயிட்டான். பார்த்தீங்களா கியூ எவ்வளோ பெரிய கியூ நின்றுட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா டிவிலெல்லாம் பார்த்தீங்களா நியூஸ். ஆனால் இயேசுடைய ராஜ்யத்தில் சாத்தனை கட்டி போட்டுறான்னு என்ன மீனிங் பண்ணனாக்கா, இந்த உலகத்தில் எந்த தீமைக்குன்னா இல்லை பர்மிஷன் கிடையாது. ரிலிஜன் கூட இன்னைக்கு எவ்வளோ பொய்யான மதங்கள் இருக்கு இன்னைக்கு இல்லைங்களா. கடவுளுடைய பெயரால இன்னைக்கு மனுஷன் எவ்வளோ பொய் மதங்களை உருவாக்கி இருக்கிறான். அது எல்லாத்தையும் சேட்டன் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை சீல் பண்ணிடுவார். பாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரா, சீல் பண்ணிடுவார். அப்ப இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சியில இந்த உலகத்துல என்ன இருக்காது, சாத்தானும் சாத்தானுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் இந்த பூமியிலேயே இருக்காது. அதுக்கு பர்மிஷன் கிடையாது. டோட்டலி பவுண்ட் அண்ட் சீல்டு இல்லைங்களா, கட்டப்பட்டு இடம் முத்திரை போடப்பட்டோம். இனி யாருமே எந்த தீமையான விஷயங்கள் இங்க செய்யப்படாது. இனி இமேஜ் பண்ணி பாருங்க, சாத்தான் இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும். சாத்தான் இல்லைன்னா ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க, ஜனங்களை திருந்திடுவாங்க. நிறைய பேருக்கு திருந்தி வாழணும்னு தான் ஆசை இருக்குது. ஆனா அந்த சொசைட்டி என்ன பண்றதில்ல, விட்டுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குடிகாரன் காலையில் அவங்க ஒய்ஃப் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாரு, நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், சத்தியமா குடிக்க மாட்டேன். போயிட்டு வேலை முடிச்சுட்டு வராரு, வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு நீங்க எதிரில் பாக்குறாரு நீங்களா, இங்க ஒரு போர்டு பாக்குறாரு, சமுத்திரா பாருன்னு பார்த்த உடனே நிக்கிறாரு, யோசிக்கிறாரு, சரி இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிடலாம், இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிடலாம், நாலுல இருந்து விட்டுடலாம். மறுபடியும் என்ன பண்ணுவார், போயிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண. இப்போ பாரே இல்லைன்னு வைங்களேன், நான் மனுஷன் திருத்திடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் உந்து போயிட்டு இருக்கிறான், வீக்கா இருக்கிறான். அந்த விஷயத்துல ஒரு வீக்கான விஷயத்துல அவனை டெம்ப்ட் பண்ண என்ன ஆயிடுவான், விழுந்துடுவான். ஸ்ட்ராங்கா இருந்தா பரவாயில்ல, ஆல்ரெடி அவன் அதுல இருக்க அடிமையாட்டுக்கிறான். அதனால அவனுக்கு என்ன பண்ண, அதை விலக்கி வைக்கணும். அப்பதான் அவனால் அதுல இருந்து மேல முடியும். அதான் பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில மனுஷர்கள் திருந்தி வாழ்றதுக்கான நிறைய அனுகூலங்கள் இருக்கு. ஏன்னா சாத்தான் இல்ல, சாத்தான் இல்ல அங்க. அதுல இயேசு 1000 வருஷம் அரசாள். அப்ப எல்லா ஜனங்களும் உயிரோட என்னவாங்க, எழுந்து வருவாங்க. ஆதாம்ல செத்து போனாங்கல்ல தீமை செய்தவர்கள், அன்பிலீவர்ஸ், அன்ஜஸ்ட், அநீதிமான்கள் பார்த்தீங்களா, இந்து முஸ்லிம்ஸ் எல்லா மதத்தவர்களும் என்னவாங்க, எழுந்து வருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன தெரியும், உண்மையான கடவுள் யாரு அப்படின்ற சத்தியத்தை எப்ப தெரிஞ்சுக்குவாங்க, இயேசுடைய 1000 வருஷத்துக்கு தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப அவங்க தெரிஞ்சிக்க முடியல இல்லைங்களா. பார்த்து இல்லைங்களா போன வாரம், ஏன் இன்னைக்கு இந்து முஸ்லிம்ஸ் புத்திஸ்ட் எல்லாம் இயேசுவை தெரியாம இருக்கிறாங்க. அவர் தான் உண்மையான வழி, அவர் தான் சத்தியம்னு இந்த உண்மையை அவங்க ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. போன கிளாஸ்ல படிச்ச ஞாபகம் இருக்குங்களா, படிக்கலாம் மறுபடியும். 2 Corinthians 4th chapter 4th verse, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 2 Corinthians 4:4 படி. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி, அவருடைய மனதை குருடாக்கினான். கவனிச்சுக்கலாம், என்ன சொல்லுது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம்.
இல்லைங்களா? த க்ளோரியஸ் காஸ்பல். அது நாங்களா அது அவிஸ்வாசிகளுக்கு நாங்களா பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன், காட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், யாரது? சாத்தான். இந்த உலகத்தின் தேவன் என்று சொல்லப்படக்கூடிய சாத்தான் இந்த அவிசுவாசிகளுடைய கண்களை என்ன பண்ணி வச்சுக்கிறான்னா குருடாக்கிட்டு இருக்கிறான். பாவம், அவங்க ரொம்ப பாவம், அவங்களுக்கு தெரியாது. they are blind. வேற எந்த அளவுக்கு பிளைண்டா இருக்கிறாங்கனாக்கா, அவங்க முன்னால நீங்க ஒரு கொருங்கு எடுத்துன்னு போய் வச்சுட்டீங்கன்னு வைங்க, உடனே என்ன பண்ணுவாங்க? ஐயோ ஆஞ்சநேயா வந்துட்டாருன்ட்டு வண்ணுங்க ஆரம்பிச்சு. ஒரு பாம்பு எடுத்துன்னு போய் வச்சீங்கன்னாக்க என்ன பண்ணுவாரு? நாகராஜா வந்துட்டுக்கிறாரு. ஒரு யானையை வச்சீங்கன்னா கணேஷ் யானை. பாத்தீங்களா? மிருகம் தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா அவனுக்கு? அதெல்லாம் என்னங்க? ஒரு அனிமல், ஒரு மங்கி, ஒரு கொருங்கு, யானை, அப்புறம் என்னங்க பாம்பு, இதெல்லாத்தையும் கடவுள் வணங்குறான். எந்த அளவுக்கு இருக்கிறான் பாரு. வீட்டுக்கு ஒரு மாடு வந்தா என்ன சொல்றான்? லட்சுமி வந்துச்சு வீட்டுக்கு இல்லைங்களா? அதனால வீடு என்னங்க ஓப்பனிங்கெல்லாம் என்னத்தை உள்ள ஃபர்ஸ்ட் கூட்டின்னு வராங்க. அதுதான் சீஃப் கெஸ்ட் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் யாரை கூட்டின்னு வருவாங்க? ஏன்? பிளைண்ட், கண்ணு தெரியல, பாவம் இல்லைங்களா? ஆனா ரொம்ப பக்தி, நம்மளை விட அவங்களுக்கு என்னங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க. பாவம் அந்த ஜனங்க. அவங்க கடவுளுக்காக நீங்க நெருப்புல நடுங்கன்னா கூட என்ன பண்ணிடுவாங்க? நடந்துடுவாங்க. நம்ம நடுப்போமா? இயேசுக்காக நெருப்புல நடுங்க, ஒரே ஓட்டம் திரும்பி இல்லைங்களா? அவங்க எந்த தைரியமா நடுக்கிறாங்கன்னா அதை கூட அவங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா? நெருப்புல நடுக்கிறத பூ மிதிக்கிறாங்க. பூ மிதிக்கிறோன்றாங்க பாரு. நெருப்புல நடுக்கிறது என்ன சொல்றாங்க? பூ மிதிக்கிறோம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த கஷ்டத்தை நாங்க எப்படி எடுத்துக்கிறோம்? சந்தோஷமா எடுத்துக்கிறோம். அவங்க எங்க கடவுளுக்காக நாங்க படுற கஷ்டத்தை நாங்க என்ன எடுத்துக்கிறோம்? சந்தோஷமா எடுத்துக்கிறோம். அதே நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? முறுமுறுக்க ஸ்டார்ட் பண்ணி மறுமறி, ஐயோ கடவுளை, இயேசுவே, நான் எவ்வளவு நல்லா உங்களுக்காக கோயிலுக்கு போறேன், காணிக்க போடுறேன், அது பண்றேன், இது பண்றேன், எனக்கு இவ்வளோ கஷ்டமா. பாத்தீங்களா? அதுதான் அங்க பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய கண்களை குருடாக்கி. அதனால இயேசுடைய 1000 வருஷத்துல எல்லா ரிலிஜன்ஸும் யார்கிட்ட வருவாங்க தெரியுங்களா? இயேசு கிட்ட வருவாங்க. ஏன்னா அப்ப சாத்தான் இல்லை இல்லைங்களா? சாத்தான் தானே கண்ணை கூடாக்கி வச்சிருக்கிறான். சாத்தான் ஆண்டவர் 1000 வருஷம் கட்டிட்டாரு இல்லைங்களா? சீல் போட்டாரு, பாதாளத்தை போட்டு என்ன பண்ணிட்டாரு? முத்திரை போட்டாரு. அதனால சாத்தான் இல்லாததுனால ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் என்ன இடம்? ஓப்பனா. படிங்க பாருங்க, வசனம் என்ன சொல்றது. சங்கீதம் 22ல 27, 28வது வசனத்தை நம்ம வாசிக்கணும் பாருங்க. Psalm 22 verse 27 and 28 படி. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததி எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். பாத்தீங்களா? பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்துல திரும்பும். The ends of earth will remember and turn to the Lord. எல்லாரும் என்ன வாங்கலாம்? பூமியின் எல்லைகள் எல்லாம் பாருங்க. பூமியின் எல்லைகள்னா ends of the world. உலகத்துக்கு இருக்கிற எல்லா மனுஷர்களும் என்ன பண்ணுவாங்களாம்? நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்துல திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். அப்படின்னா பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் நினைவு கூர்ந்து கர்த்தர்கிட்ட வருவாங்க. என்ன நினைவு கூறுவாங்க அப்படின்னாக்கா, உதாரணம் பாரு நான் சொல்றவங்களுக்கு, முஸ்லிம்ஸ் எல்லாம் உயிரோட எழுப்பி வருவாங்க. அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க? இந்த உலகத்துல யார் தான் அவங்களுடைய கடவுள் நினைச்சிட்டு இருந்தாங்க? அல்லாஹ் தான் நம்ம கடவுள், முகமது தான் அல்லாஹ் கிட்ட போற வழி, முகமது மூலமா தான் நம்ம ஆண்டுகிட்ட போறோம். அதே மாதிரி புத்தா தான் நமக்கு வழி. அதே மாதிரி இந்துக்கள், இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்போதான் அவங்களுக்கு தெரியுமா நினைவு கூறுவாங்களா? என்ன நினைவு கூறுவாங்க? இயேசுதான் வழி என்று அவர்கள் என்ன செய்வாங்க? நினைவு கூறுவாங்க. அதான் சொல்லுது, எல்லாரும் அவரை தொழுது கொள்வாங்களா பாருங்க. ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது. இந்த ஜாதிகள் வார்த்தை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆல் த நேஷன்ஸ், எல்லா நாடுகள். நம்ம ஜெபம் பண்ணிட்டுக்கிறோம் இல்லைங்களா? இந்தியா ரட்சிக்கப்படணும், இந்தியா ரட்சிக்கப்படணும். இந்தியா இப்ப ரட்சிக்கப்படாது. எப்போ ரட்சிக்கப்படும் தெரியுங்களா? இயேசுடைய
1000 வருஷம் அரசாட்சியில என்னவோ எல்லாரும் இந்தியன்ஸு, சைனீஸு, எல்லா ரஷ்யன்ஸு, ஆல் அரப் நேஷன்ஸ், அமெரிக்கன், ஐரோப்பியன்ஸ் எல்லாரும் யார்கிட்ட வரணும்? எல்லாரும் இயேசுகிட்ட வருவாங்களா? எப்போ நடக்கும்னா அதான் சொல்லுது, ராஜ்யம் கர்த்தருடையது, கிங்டம். பாத்தீங்களா? அப்போ ஜாதிகளை ஆளுகிறவர். நான் பார்த்தேன் இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் எப்படி ரட்சிப்புன்னு போன கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். இத்தனை இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க வெறும் 33% தான் இருக்கிறாங்க. அதுலேயும் உண்மையான கிறிஸ்தவர்கள் பெரிய கம்மி தான். சொன்னா இங்க 30 எடுத்துட்டு 3 தான் வைக்கலாம். 3% கூட வெரி ஃபியூ. கிறிஸ்டியன்ஸ் சார் நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஆனா உண்மை கிறிஸ்தவர்கள் யாராவது உங்களை வந்து பலான்னு ஒரு கன்னத்துல அறிஞ்சா ஏசு என்ன சொன்னாரு? மறுகன்னத்தை காட்டு. நம்ம சொல்ல முடியுமா? அப்பதான் நம்ம உண்மையான கிறிஸ்துவங்கள் ஆயிட்டோம். யாராவது நம்மள பலான்னு ஒரு சரம் எடுத்தாங்கன்னா நீங்க எப்படி இருக்கிறனாக்கா, நம்ம எப்படி ஆயிடனாக்கா, அவரை கூப்பிட்ட பிறகு இந்த பக்கம் கூட ஒரு அரைச்சி போங்க அப்படின்ற மனசு பக்குவப்பட்டுச்சின்னு வைங்க. நீங்க என்ன ஆயிட்டீங்க? நம்ம கிறிஸ்டியன் ஆயிட்டோம்னு அர்த்தம். இப்போ கிறிஸ்டியன் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம்? ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய முறை ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதான் பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கணும் கிரைஸ்ட் கேரக்டர்ல. அந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் நீங்க கேல்குலேஷன் எடுத்தீங்கன்னாக்கா தட் இஸ் வெரி ஃபியூ. அப்போ மற்ற ஜனங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் எப்படி ரட்சிப்பு? இஸ்லாம், இந்துசம், புத்திசம் இப்படி இருக்கிறாங்களா? இவங்களுக்கெல்லாம் என்ன எப்படி ரட்சிப்பு? அதான் பார்க்கும்போது எப்போன்னு கேட்டிங்கன்னா அதான் இயேசுடைய 1000 வருட அரசாட்சி. பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ். அப்போ ஆண்டவர் இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சியில் எல்லாரும் உயிரோட எழும்பி வருவாங்க பாருங்க. அப்போ யாரு கூட வருவார் தெரியுங்களா? இவரை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இவர் தான் முகமது. முகமது தான் இஸ்லாமுடைய ஃபவுண்டர். இஸ்லாம ஸ்தாபிச்சவரை யார் தான்? முகமது தான் இதை ஆரம்பிச்சார். இஸ்லாம்ன்ற ஒரு மதத்தை துவங்கினவர். 1000 வருஷ அரசாட்சியில இந்த இஸ்லாம் முகமது கூட என்னாவாரு? உயிரோட எழும்பி வருவார். ஏன்னா இயேசு யாருக்காக கூட செத்தாரு? இவருக்காக கூட செத்தாரு. இவரும் ஒரு மனுஷன் தான். ஆதாம்ல பிறந்த ஒரு மனிதன் தான். வானத்துக்கு வந்தவர் கிடையாது. நம்மள போல ஆதாமுடைய சந்ததியில வம்சத்துல வந்தவர். அதனால இயேசு இவருக்காகவும் மரித்திருக்கிறார். இவரை உயிரோட எழும்பி வருவாருங்க. அப்ப முஸ்லிம்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? முகமது தான் நம்மளுக்கு வழி, அவர் மூலமா தான் நம்ம பரலோகம் போனோன்ட்டு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா முகமதே பூமியில தான் உயிரோட எழும்பி வந்திருப்பார். முஸ்லீம் எல்லாம் திரும்பி பார்க்குவாங்க, யார் இருக்கிறாரு? முகமது இருக்கிறாருன்னா உங்க முகமது, நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க பரலோகத்துல இருப்பீங்கன்னு நினைச்சா நீங்க இங்க இருக்கிறீங்களே, நீங்க தான் கடவுள் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள் அப்படின்னு கேட்கும்போது முகமது சொல்வார். முஸ்லிம்ஸ்கெல்லாம் இவரே சொல்வார், நான் இல்ல கடவுள், நான் இல்ல ரட்சிப்பு. யார் மூலமா தான் ரட்சிப்பு? எனக்கு கூட இயேசு மூலமா தான் ரட்சிப்புன்றத இவர் மூலமா எல்லாரும் தெரிஞ்சு. அப்போ இஸ்லாம் இல்லைங்களா ஏமாந்து போனதை எல்லாரும் அப்ப தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து இவரை தெரியலீங்களா? இவர் தான் புத்தா. இவர் கூட ஒரு மனிதன் தான் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இவருக்காகவும் மரித்தார். புத்தா கூட உயிரோட நாவாரு எழும்பி வருவார். 1000 வருஷத்தை எழும்பி வருவார். புத்தாக்காக கூட இயேசு மரிச்சிருக்கு. புத்தா பத்தி போன வாரம் நம்ம ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? புத்தா இருந்த காலத்துல ஒரு அம்மாவுடைய குழந்தை செத்துச்சு. அப்ப அந்த அம்மா அந்த குழந்தை புத்தாட்ட கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? என் மகளை எப்படியாவது உயிரோட எழுப்பி கொடுங்க, உயிர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது புத்தர் சொன்ன பதில் நாங்க, யார் வீட்டுல சாவு இல்லையோ, எந்த வீட்டுல சாவு நடக்கலையோ அந்த வீட்டுல கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வான்னு சொன்னார் இல்லைங்களா? ஏன்னாக்கா புத்தருக்கு ஒரு உயிரோட எழுப்ப வல்லமை இல்லை அவர். ஆனா ஆண்டவர் இயேசுக்கு இருக்குது. இயேசு உயிரை என்ன பண்ணிக்கிறார்? நிறைய பேர் உயிரோட எழுப்பி இருக்கிறார். முதலாம் வருகையில, அட 2ஆம் வருகையில எல்லாரையும் உயிரோட எழுப்புவார். அப்பதான் புத்தாக்கு அந்த பதில் தெரியும். அப்ப அந்த அம்மா உயிரோட வருவாங்க. அந்த குழந்தை எழுந்துட்டாங்க இல்லைங்களா? அந்த அம்மா வருவாங்க, செத்து போன அந்த குழந்தை கூட உயிரோட வரும். அப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா? புத்தர் அப்போ சொல்லுவார், இயேசு கிறிஸ்து மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு. பைபிள் ரொம்ப தெளிவா இருக்குது. அதனால இயேசுடைய 1000 வருஷத்துல
இந்த உலகத்துல மரித்த எல்லா மனிதர்களும் உயிரோட வருவாங்க. அப்போ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சியில எல்லாருடைய கண்கள்னாகும் திறக்கப்படும். இந்த பூமியில ஒரு குருடன் இருக்க மாட்டார். லிட்டரலாவும் சரி, ஸ்பிரிச்சுவலாவும் சரி. லிட்டரல் பிளைண்டா இருக்க மாட்டாரு, நாங்க பிசிக்கல் பிளைண்டா இருக்க மாட்டாரு. இன்னொன்னு ஸ்பிரிச்சுவலா பிளைண்டா இருக்கிறாங்க பாத்தீங்களா, மனக்கண்கள் குருடா இருக்கிறாங்களே, அவங்க கூட இருக்க மாட்டாங்க. எல்லாருடைய கண்களையும் ஆண்டவர் இயேசு திறப்பார். படிக்கலாம் சங்கீத ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடும் வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும். அப்புறம் செவிடரின் செவிகள் நாகம் திறவுண்டு. இயேசுடைய 1000 வருஷத்துல செவிடன், குருடன், முடவன் யாருமே இருக்க மாட்டாங்க. இயேசு எல்லாரையும் ஹீல் பண்ணிடுவாரு. அதுதாங்க 1000 வருஷ அரசாட்சி. எதுக்கு 1000 வருஷம்? இயேசு 1000 வருஷம் இன்னும் எங்க அரசாட்சி செய்வார்? என்ன செய்வார் அரசாட்சியில? நிறைய பேர் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுவாங்க. இயேசு 2ஆம் வருகையில பேசுவாங்க. இயேசு 2ஆம் வருகையில வராரு, என்ன செய்வார் பிரதர்? 2ஆம் வருகையில இயேசு என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இயேசு எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. நியாய தீர்ப்புனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும்? என்ன சொல்லுவாங்க? இயேசு சிங்காசனம் போட்டு உக்காந்துட்டு இருப்பாரு. அவர் கையில என்ன இருக்கும்? ஒரு ஜீவ புஸ்தகம் அவர் கையில இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதரும் என்ன வாங்க? லைனா வருவாங்க, ஒருத்தரா வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வருவாரு, ஆண்டவர் வரப்ப கேட்பாரு, உன் பேர் என்னப்பா? என் பேர் என் பேர் ரமேஷ். அப்ப ரமேஷை பார்த்தாக்கா ரமேஷ் பேர் என்ன இல்ல, புக்ல இல்ல, ஜீவ புஸ்தகத்துல இல்ல. அதனால உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல, நீ எங்க போ? நீ நரகத்துக்கு போ அப்படின்னு. இங்க பிசாசு தூதருங்க இருப்பாங்க, அவங்க அவரை பிடிச்சி என்ன பண்ணாங்க? தரன்னு இழுத்துன்னு போய் நரகத்துக்கு போ. அடுத்து ஒருத்தர் வருவார், உன் பேர் என்னப்பா? என் பேர் ஜான். ஜானா, நீ கிறிஸ்டியன், உன் பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்துல இருக்குது, நீ எங்க போ? நீ பரலோகத்துக்கு போ. இப்ப இயேசு 2ஆம் வருகையில இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் பரலோகத்துக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா நரகத்துல போட்டு. பூமியில யாருன்னா இருக்கிறாங்களா? இப்போ பூமியில யாருன்னா இருக்கிறாங்களா? எல்லாம் நரகம் போயாச்சு. இயேசு ஏற்றுக்கொள்ளாத அன்பிலிவர்ஸ்ல நரகம் போயாச்சு. ஓகேவா? இயேசு ஏற்றுக்கொண்டங்களா பரலோகம் போயாச்சு. பூமியில இப்ப யாருமே இல்ல. அப்படின்னாக்கா யார் மேல இயேசு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்? யார் மேலே? எல்லாம் பரலோகம் போயிட்டாங்க, நரகம் போயிட்டாங்க. அப்ப ரூலிங் 1000 year ரூல்ஸ் யார் மேல செய்வார்? இப்ப செத்து போனவங்களா உயிரோட வருவாங்கன்னு சொல்லி இருக்குது. எப்போ? அப்ப இயேசு சொன்னார, பரலோகத்தில் உள்ள சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த ஜெபம் எப்போ நிறைவேறும்? அப்புறம் வெளிப்படுத்தல் 21 படிக்கும் போது, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன்றாரு. அதெல்லாம் எப்போ ஃபுல்ஃபில்? அதுக்கெல்லாம் ஆன்சரு. அதுக்கப்புறம் என்ன பிரதர் நடக்கும்? நாங்க பரலோகத்துல ஆண்டவரை தூச்சி நாளையான்னு சந்தோஷமா இருப்போம். நரகத்துல இருக்கிறவங்களா ஐயோ அம்மா எரியுது கத்திட்டே இருப்பாங்க. இதான் எண்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான் காட்ஸ் பிளான், இவ்வளவுதான் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? இவ்வளவுதான் ஸ்டாப். ஆனா 1000 வருஷ அரசாட்சியில இந்த ப்ராஃபசிஸ் எல்லாம், குருடருடைய கண்கள் திறக்கப்படும், செவிடருடைய காதுகள் திறவுண்டு போகும், முடவன் என்ன பண்ணுவான்? மானை போல் குதிப்பான். இதெல்லாம் ப்ராஃபசிஸ். அப்படியே படிச்ச எல்லா ஜனங்களும் யார்கிட்ட ஓடி வருவாங்க? இயேசு கிட்ட வருவாங்கன்னு சொல்லி இருக்குது. அதெல்லாம் எப்போ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும்ன்றத கிறிஸ்டியன்ல நம்ம பார்க்கும்போது அநேக அதுக்கான பதில இன்னைக்கு நம்ம கிட்ட இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சியை பற்றி நம்ம அநேகர் தெரிந்து கொள்ளாமல் இருக்கு. இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சியில் என்ன நடக்கும்னாக்கா, சாத்தான 1000 வருஷம்னாவா கட்டப்படுவான். செத்து போன எல்லா மனிதர்கள் என்னவாங்க? எல்லாரும் உயிரோட வருவார்கள். முதலாவது கிறிஸ்துவர்கள் வருவார்.
இயேசுவை ஏற்றுக்கொண்ட உண்மை கிறிஸ்துவங்க தான் வருவாங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அன்பிலீவர்ஸ் வருவாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு இயேசுவை பற்றி கேட்கிற வாய்ப்பு கிடைக்கல இல்லைங்களா? ஏன்னா சாத்தன்னாக்கிட்டான், உருடாக்கிட்டான். நிறைய பேர் பைத்தியமா செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் குழந்தையிலே என்ன ஆயிட்டாங்க, குழந்தையிலே செத்துட்டாங்க. எவ்வளவு பைத்தியங்க உலகத்துல இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு, பிரதர் இயேசு உங்களுக்காக மரிச்சார், இயேசுவை ஏற்றுக்கோங்க பிரதர் அப்படின்னு அவர்கிட்ட அந்த பைத்தியக்கார்ட்ட போய் சொன்னா, நீ மான்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன பண்ணுவாரு? அவ்வளவுதான், நம்மளை பிடிச்சி ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பாவம் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இயேசுவை பற்றி நீங்கள் சொல்ல போகிறோம்? எப்போ இயேசு அவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தாங்க தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இப்போ இயேசு வந்து 2000 வருஷம் தான் ஆச்சு பூமிக்கு. அதுக்கு முன்னால பூமியில 4000 வருஷம் ஜெகநாங்க மக்கள் இருந்தாங்க. அப்ப இயேசுன்ற நாமம் இந்த பூமியில இல்லையே. அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்படி ரட்சிப்பு? பைபிள் கிளியரா சொல்லுது, இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். இயேசு கிளியரா சொல்லிட்டாரு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்து வர மாட்டார்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இயேசுவை தெரியாம இருக்கிற இந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்படி ரட்சிப்பு? அதுதாங்க 1000 வருட அரசாட்சி. 1000 year ரூலிங்ல ஷேட்டனை என்ன பண்ணுவாரு? கட்டி போடுவார். எல்லா ஜனங்களும் இயேசுவை தேடி வருவாங்க. ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கலாம் வாங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. ஐசையா 2nd chapter verse 2 and 3 படிங்க சிஸ்டர். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பாத்தீங்களா? எல்லா ஜாதிகளும் என்ன பண்ணாங்களா? அதற்கு ஓடி வருவார்கள். பாத்தீங்களா? இங்க பாருங்க, all the nations shall flow to it. தேவனுடைய ஆலயம் நாம கடைசி நாட்கள் தேவனுடைய ஆலயம் எல்லா ஆலயத்துக்கும் பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும். எல்லா ஜனங்களும் எங்க ஓடி வருவாங்களா? ஆல் த நேஷன்ஸ். பாருங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆல் த நேஷன் இல்லைங்களா? அந்த ஆல் த நேஷன்ஸ் ஷல் ஃப்ளோ டு இட். நேஷன்னா நாடுகள். இப்ப பாருங்க, நம்ம கூப்பிடுறோம் இயேசு கிட்ட வாங்க, இயேசுவை ஏற்றுக்கணும். எவ்வளவு பேர் வராங்க? பெரிய கொஞ்சம் பேர் தான் வராங்க. ஆனா அப்ப எப்படி வருவாங்கன்னாக்கா, தேசம் தேசமா வராங்களாம். கம்ப்ளீட் சைனா, கம்ப்ளீட் ரஷ்யா, இப்படி நாடுகள் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வான். அதாங்க அவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், இயேசுடைய ராஜ்யம். அப்ப என்ன செய்வாங்களாம் பாருங்க. நெக்ஸ்ட் வேர்ஸ் பாருங்க. இப்போ 3 படிக்கலாம் பாருங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். திரளான ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்களாம்? என்ன சொல்லுவாங்களாம் பாருங்க, நம்ம கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போவார்கள். அப்புறம் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம் என்பார்கள். எனக்கு சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் என்ன பண்ணுவாருங்களா? பாத்தீங்களா? தமது வழிகளை நமக்கு போதிக்குவார். இப்ப நமக்கு போதிச்சாங்க இல்லைங்களா? இயேசுதான் வழி அப்படின்றத நமக்கு இப்ப போதிச்சாங்களா? இன்னும் அவங்களுக்கு என்ன ஆகல, இன்னும் போதிக்கல இல்லைங்களா? அது எப்ப போதிக்கப்படும்? இயேசுடைய 1000 வருட அரசாட்சியில எல்லா மனுஷருக்கும் போதிக்கப்படும். ஈச் அண்ட் எவ்ரி மேன். இந்த பூமியில பிறந்து மரித்து போன எல்லா மனிதருக்கும், நம்ம தாத்தா எல்லாருக்கும் சொல்லப்படும். யாரை பத்தி? இயேசுவை பற்றி. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மனுஷரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? இந்தியா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, கர்நாடகா ரட்சிக்கப்படணும், எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லைங்களா? ஏன் அப்படின்னாக்கா, இது ஏற்ற சமயம் கிடையாது அவங்களுக்கு. யாரெல்லாம் ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டாரு, ஒருவன் என் பின்ன வர விரும்பினால் அவன் என்ன பண்ணும்? சிலுவை எடுத்து என் பின்ன வர கடவுள். விருப்பம் இருந்தவங்களுக்கு தான் இப்ப அழைப்பு. மற்றவங்களுக்கெல்லாம் எப்போ வச்சிருக்கிறார் ஆண்டவர் கேட்டீங்கன்னா, அதுதான் இயேசுடைய 1000 வருட அரசாட்சியில.
அப்போ பாருங்க அதான் வசனம் சொல்லி இப்ப நான் படிச்ச மத்தேயு தீமோத்தி 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துல 4 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. அங்க சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? எல்லா மனுஷரும் என்ன ஆகணுமா? ரட்சிக்கப்படணும். சரி, 33% மாத்திரம் இல்ல கிறிஸ்துவங்களா, நீங்க நான் மாத்திரம் ரட்சிக்கப்படணும் இல்ல. ஆண்டோட சித்தம் என்ன வருகுதா? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்ன கிடைக்கணுமாங்க? அண்ட் கம் டு த நாலேஜ் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தை அறிகிற அறிவு அவங்களுக்கு கொடுக்கணுமா? என்ன சத்தியம்? வாட் இஸ் ட்ரூத்? அதாங்க அடுத்த வசனம் சொல்லிட்டு பாருங்க. சத்தியம் என்னன்னாக்கா 5ஆம் வசனத்தை வாசிங்க, 5th verse படிங்க. தேவன் ஒருவரே, இதுதாங்க சத்தியம். வாட் இஸ் ட்ரூத்னா தேவன் ஒருவரே. இன்னைக்கு இந்தியன்ஸ் கிட்ட கேட்டாக்கா, இந்துஸ் கிட்ட எவ்வளவுங்க நம்ம தெய்வம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா எவ்வளவு சொல்றாங்க? 333 கோடி தெய்வம். அது பத்தாம இன்னும் புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. போதுமா அவ்வளவு கடவுளுங்க இல்லைங்களா? ஆனா சத்தியம் என்னங்க? வாட் இஸ் ட்ரூத்? God is one. தேவன் ஒருவர் தாங்க தேவன். அது மாத்திரம் இல்ல, அதோடு கூட இன்னொரு வார்த்தை சொல்றாரு, and one mediator between God and men, the man Christ Jesus. நாங்களா தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர். மீடியேட்டர், தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியில ஒருவர் இருக்கிறார். அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. சரிங்களா? இந்த சத்தியம் ரைட் டைம்ல எல்லாருக்கும் என்ன ஆயிடுக்குதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுக்குதா? இப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா அவங்களுக்கு எப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்? அவங்களுக்கு இது என்ன ஆகல, இன்னும் ரைட் டைம் வரல, ஏற்ற காலம் வரல. புரியுதுங்களா? கண்டிப்பா அவங்களுக்கு தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சியில மிருகங்கள் எப்படி இருக்கும்? அனிமல்ஸ்க்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? எல்லா அனிமல்ஸும் நாங்க ஒன்னா இருக்கும். வாசிக்க ஒரு சில வசனங்க வாசிக்க, 5 minutes பாட முடிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஐசாயா 11 chapter 6 to 9 படிங்க. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? அப்ப என்ன இருக்குமா? அப்போது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்குமா, புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டி பாலசிங்கம் காளை ஒருமித்து இருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை என்ன பண்ணுவாரா? அவைகளை நடத்துவார். ஒரு சின்ன பையன் இன்னைக்கு ஆடு மாடு ஓட்டுற மாதிரி அன்னைக்கு புலி சிங்கம் இது என்ன பண்ணுவாரா? ஹாய் ஹாய்ன்னு சொல்லி ஓட்டுவார். நீ ஓட்டுறாங்க இல்லைங்களா ஆடு மாடு, அந்த மாதிரி அப்படி இருக்கும். அப்புறம் பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க, 7th verse. பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டி ஒருமித்து படித்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பாத்தீங்களா எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? சிங்கம் என்ன சாப்பிடுமா? வைக்கோல். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, புலி பசித்தாலும் புல்லு சாப்பிடாது. ஆனா இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சியில புலி மாத்திரம் இல்ல, சிங்கம் கூட என்ன சாப்பிடும்? புல்லு சாப்பிடும். இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு? எப்போ இருந்துச்சு பூமியில? இந்த மாதிரி பூமியில இந்த மாதிரி இருந்துச்சா? புலி புல்லு சாப்பிட்டுட்டு இருந்துச்சா? சிங்கம் இருந்துச்சு. எப்ப தெரியுங்களா? ஏதன் தோட்டத்துல ஆடு மாடு புலி சிங்கம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் ஒன்னாதான் இருந்துச்சு. சாபம், மனுஷன் பாவம் செஞ்சதுனால சாபம் வந்துச்சு இல்லைங்களா? சாபத்தினால ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆயிடுச்சு? பகை, எனிமிட்டி ஆயிடுச்சு. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை என்ன பண்ணுது? அடிச்சு சாப்பிடு அளவுக்கு கொடுமை.
ஆனா ரிவர்ஸ் ஆகும். அப்படியே இந்த பூமினாவும் மறுபடியும் ஏதன் தோட்டத்துக்குனாவும் இது ரிவர்ஸ் ஆகும். அதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கே வந்தார். இந்த பூமி மேல வந்த சாபத்தை நாங்க எடுத்து போடுறதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சார். நிறைய பேர் பரலோக நரகத்தை மாத்துன்னு சொல்றோம். ஆனா இயேசு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அழிஞ்சு போன இந்த மனித குலத்தை மறுபடியும் என்ன பண்ணோம், மீட்டெடுத்து இந்த பூமியை மறுபடியும் ஏதன் தோட்டமா மாற்றினதாங்க புதிய வானம் புதிய பூமி. இதனால நம்ம பார்க்க போறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 8th verse. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றில் தன் கையை வைக்கும். பாத்தீங்களா? அப்ப பால் குடிக்கிற குழந்தை என்ன செய்யுமா? விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றில குத்துவுல கையை வைக்கும். குழந்தை நம்ம பண்ணுவோமா? திடீர்னு ஒரு பாம்பு இங்க உள்ள வந்துச்சுன்னு எப்படி உங்களை ரியாக்ஷன்? திறந்து ஒரே ஓட்டம் இல்லைங்களா? கிளாஸ வாங்க. பாம்புன்னா என்ன ஆகும்? படையே நடக்கும். உண்மைதான். பாம்புனாக்கா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு பயம் வந்துருது. அதை பார்த்த உடனே ரொம்ப அப்படித்தான். நம்ம ஸ்ரீலங்கால இருக்கும்போது அந்த பாம்பாட்டி வந்து அதுக்கு இன்னும் பல்லு கூட பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கூட அது வலைய வந்த உடனே எல்லாரும் ஓடுறாங்க பயந்து. அதோடைய எஃபெக்ட் பாருங்க எப்படி இருக்கு. அந்த பாம்புடைய எஃபெக்ட் பார்த்தாலே அதாங்க நம்ம பார்க்கும்போது. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துல பாம்பு கிட்ட யார் விளையாடுவாங்களா? குழந்தை விளையாடிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9th verse படிங்க. அந்த 9வது வசனத்தை வாசிங்க. 9th verse படிங்க சிஸ்டர். பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால். இதெல்லாம் பியூட்டிஃபுல் வெர்சஸ். நீங்க நோட் பண்ணுங்க. நம்ம படிச்சிருப்பானா நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், மைண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், கவனிச்சிருக்க மாட்டோம். என்ன சொல்லுங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து எல்லாம் ஒன்னா இருக்கும்னாக்கா, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. எந்த கெட்டதும் இருக்காது ஆயரோட அரசாட்சியில. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கு. பூமியில என்ன இருக்கும்? ஆண்டவரை பத்தின அறிவு இந்த பூமியில நிறைஞ்சு இருக்கு. இப்ப கடவுள் யார் அப்படின்னு கேட்டா மனுஷனுக்கு என்ன பண்ணல இல்ல, அவன் என்ன பண்றான்? குரங்கையும் பாம்பையும் யானையும் கடவுள்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் இல்ல. என்ன இருக்குமா இங்க என்ன சொல்ற பாத்தீங்களா? The earth shall be full of the knowledge of the Lord as the water covereth the sea. சமுத்திரத்துல எப்படி தண்ணீர் இருக்குதோ அதே போல பூமியில என்ன இருக்கும்? கர்த்தரை அறிகிற அறிவு. அதான் ஆண்டவர் இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சி. அப்ப இயேசு தன்னுடைய 2ஆம் வருகையில வந்து என்ன பண்ணுவாரு? நீ மணிகுலத்தைய உயிரோட எழுப்பி சாத்தன் 1000 வருஷம் கட்டி போட்டு 1000 வருஷம் அரசாகும். அவட அரசாட்சியில குருடர் செவிடர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா 1000 வருஷம் முடிவுல கொஞ்ச காலம் சாத்தான மறுபடியும் விடுவார் ஆண்டவர். எல்லாருக்கும் ஒரு ஃபைனல் டெஸ்ட் இருக்கு. எல்லா மனுஷருக்கும் கர்த்தர் அறிகிற அறிவு கொடுக்குவாரு. எல்லாருக்கும் நாலேஜ் வந்துருச்சு. இப்ப தெரியல நாலேஜ். ஆனா 1000 வருஷத்துக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் கிளியர் நாலேஜ் இருக்கும். கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ கிளியர் நாலேஜ். இப்போ அறிவு வந்த பிறகு மறுபடியும் அவன் சாத்தான் பக்கம் போனானாக்கா, மறுபடியும் பாவத்தை விரும்பி பாவம் செஞ்சானாக்கா, அவன் மேல தேவன் என்ன செய்வாரு? நியாய தீர்ப்பு கொண்டு வர. அவனை 2ஆம் மரணத்துல ஆண்டவர் அக்னி கடல்ல என்ன பண்ணார்? அவனை அழிப்பார். இதான் தேவனுடைய திட்டம், காட்ஸ் பிளான். ஸோ நம்ம இதுல கொஞ்சம் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அதுக்கு தான் இந்த 53 பாடங்கள். இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல கூட நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போறோம்? தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். நமக்கு இதோடு கூட மீட்கும் பொருள் பாடம் நமக்கு முடிவாகிறது, நிறைவடைகிறது. அதனால நம்ம இந்த மீட்கும் பொருளை நம்ம படிச்ச விஷயத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆதாம் மூலமா இந்த பூமிக்கு மரணம் சாபம் வந்தது. இயேசு 2வது ஆதாமாக இந்த பூமிக்கு வந்து ஆதாமுடைய பாவத்தை தன் மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரிச்சார். இயேசு நமக்காக மரித்ததுனால சபிக்கப்பட்ட இந்த பூமியில மனித குலம்னாகும் மறுபடியும் உயிரோட எழுந்து வருவான். இயேசு தன்னுடைய 1000 வருஷ அரசாட்சினால
சாத்தானை கட்டி போட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மை சத்தியத்தை என்ன பண்ணுவாரு? புரிய வைக்குவார். நான் தான் உங்களுடைய உண்மையான கடவுள், என் மூலமா தான் உங்களுக்கு ரட்சிப்பு, என்ன இல்லாம உங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்ற ஒரு அறிவு எல்லாருக்கும் கொடுப்பாரு. அப்போ ஆல்மோஸ்ட் வேர்ல்டு இயேசு என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வோம். அப்போ இந்து, முஸ்லிம், புத்திஸ்ட் இந்த அந்த பொய்யான மதங்கள் இந்த பூமியில இருந்து என்னாகும்? அழிக்கப்படும். அப்போ இயேசு 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியை என்ன பண்ணுவாரு? ஒரு ஏதன் தோட்டமா மாற்றுவார். புதிய பூமியாக இந்த பூமியை மாற்றுவார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இயேசுவோடு கூட பரலோகத்திலிருந்து இயேசுவோட என்ன பண்ணுவாங்க? 1000 வருஷம் அரசாழ்வார்கள். இந்த ஒரு பாடத்தை நாம் பார்த்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சித்தமானால் இதனுடைய அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒரு புதிய பாடத்தை நாம் படிக்க போகிறோம். கடைசியாய் நம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு ஜெபத்தோடு இந்த ஒரு கூடுகையை நாம் நிறைவு செய்யலாம். நமதில் இருக்கிற சகோதரர் அசோக் அவர்கள் கடைசி ஜெபத்தை செய்யுமாறு